ஸோ உங்களுக்கு பெயின் ரீஅக்கர் ஆகிட்டே இருக்கா இல்லை ப்ராப்பர் கியூர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ திஸ் இஸ் டாக்டர் இந்துஜா ஃப்ரம் லம்ரோட்ஸ் இன்டகிரேட்டட் கிளினிக் அட்வான்ஸ்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர். ஸோ மெயினாக வந்துட்டு பெயினுக்கு சில பேசிக்கான ரீசன்ஸ் இருக்குங்க. இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்ள ஏற்படக்கூடிய வீக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில் இம்பேலன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பரா அந்த இடத்துல பிசிக்கல் எக்ஸசைசஸ் கொடுக்காதது, இல்ல எங்காவது அடிபடுறது, இல்ல ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றது. இவ்வளோ தாங்க பேசிக் ரீசன்ஸ். ஸோ இந்த பேசிக் ரீசன்ஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டாலே நீங்க பெயின்ல இருந்து வெளியே வந்துடலாம். பட் நீங்க அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதப்பதான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஸோ மெயினா நேச்சுரோபதி யோகால பாத்தீங்கன்னா என்ன ரூட் காஸோ எதனால உங்களுக்கு பெயின் வந்ததோ அதை ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபாலோ அப்ஸ் கொடுத்துட்டு வரோம். நீங்க மெயினா என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஒரு பெயினுக்கு என்ன பண்ணணும் நான் ஓப்பனா சொல்ல போறேன். 4 திங்ஸ் தாங்க. ஒன்னு வந்து ரெஸ்ட். ஒரு இடத்துல வலி வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை ட்ரீட் பண்ணணும். தேர்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஃபோர்த் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஸோ எக்ஸசைஸ் வேற, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் வேற. எக்ஸசைஸ்ங்கிறது வெறும் மூவ்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ங்கிறது அந்த மசிலை வந்து ப்ராப்பரா ரீபில்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றது. ஸோ இந்த 4th ஸ்டெப்ல தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. இந்த 4th ஸ்டெப்பை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பெயின் திருப்ப ரீஅக்கர் ஆக வாய்ப்பே இல்லை. ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.